ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் ஆன்லைனிங் ஸ்பேஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இன்னைக்கு நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹிந்துவோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நியூஸ், ட்ரம்ப் அண்ட் ஈரானோட சீஸ்ஃபயர் டாக்ஸ். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் வந்து எகெயின் வந்து அவங்க பிளாக் பண்ணுறதா வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அன்ரியலிஸ்டிக்கான சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு ட்ரம்ப் வந்து. ஸோ அன்ரியலிஸ்டிக்கான சில டார்கெட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈரானோட இம்பார்ட்டன்ட் போர்ட்டை வந்து அவர் வந்து சாம்சங்ஸ்லேருந்து எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சில டீம் வந்து அனுப்ப போகிறாரு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப். ஸோ ஈரான் வந்து ரிஜெக்டட் நியூ பீஸ் டீல் பிகாஸ் அங்கே வந்து அவங்க சொல்கிற அந்த போர்ட் இதெல்லாம் வந்து எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் அட்டாக் வந்து நம்ம ஈரான் மேலே வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ Feb 28 இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த யூஎஸ் இஸ்ரேல் அதுக்கப்புறம் ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து குளோபல் எனர்ஜி சப்ளைஸில் ஒரு பெரிய வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ், ப்ரைஸ் ஹைக் மோர் தென் $110 மேலே வந்து போயிட்டு இருக்குது. வேர்ல்டோட 1/5 ஆஃப் த வேர்ல்டு ஆயில் ஷிப்மெண்ட்ஸ் வந்து இந்த பாத்வேல வந்து நடக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில். ஸோ அதனால் இப்போ யூஎஸோட C-17 கார்கோ பிளைன் வந்து பாகிஸ்தானோட நூர்கான் ஏர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே லேண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சம் இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில கார்ஸ் வந்து வந்திருக்காதான்னு சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து யூஎஸோட வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து வந்திருந்தாரு. ஸோ இப்போ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டிக்னிட்டரிஸ் வந்து போகிறக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இப்போ ஈரானும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமை வந்து 20 இயர்ஸ்லாம் நாங்கள் வந்து பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போட்டப்பட்ட அந்த இம்பார்ட்டன்ட் சான்சன்ஸ் அண்ட் போர்ட்டோட சான்சன்ஸ்லாம் எங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் யூஎஸ் வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அப்போ இது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் அந்த 1 வீக்ல வந்து தெரியும். அதே மாதிரி இந்தியாவோட ஆர்மடு ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ்னால நமக்கு வந்து கேஸ் சிலிண்டர்ஸோட சப்ளை பிரச்சனை இருக்கிறதுனால ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க குக்கிங் பர்பஸ்க்காக. பயோ கேஸ், சோலார் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறதா அது ஒரு நியூஸ். வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்க்குறீங்க, சிபிஎஸ்சி வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் 2023. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 லாங்குவேஜஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாரின் லாங்குவேஜ் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து 2 நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் அது போக வந்து 2 லாங்குவேஜ் வந்து நேட்டிவ் லாங்குவேஜாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜாக இருக்கலாம். இன்னொன்று சான்ஸ்கிரிட் அந்த மாதிரி எந்த லாங்குவேஜெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி ஜெர்மன் இந்த மாதிரி லாங்குவேஜ்க்குலாம் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து இல்லை. இப்போ சிபிஐ வந்து அதுக்காக தான் இப்போ நியூ அந்த எஜுகேஷன் பாலிசியோட அந்த கரிக்குலம் இது வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 2 ஆஃப் தீஸ் 3 லாங்குவேஜஸ் வந்து நேட்டிவ் டு இந்தியாவாக இருக்கணுங்கிறதான் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனோட ரெக்கமெண்டேஷனாக இருந்திருக்குது. இது எது பேஸ் பண்ணியிருக்குன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 பேஸ் பண்ணி வந்திருக்குது. கிளாஸ் 6 to 10 இது அப்ளை ஆக போகுது. அப்போ இந்த கிளாஸ் 6 போகிற இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்ளை ஆச்சுன்னா 2030-31 வரும்போது அவங்க 10th ஸ்டாண்டர்ட் வந்து போவாங்க. அப்போ வந்து இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து 10th வந்து அப்ளை ஆகும். ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்காக சில லாங்குவேஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் எதர் ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறதா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி இந்தியன் சொசைட்டியில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எத்திக்ஸ் மாதிரி இதில் வந்து எடுத்துக்கலாம். ஈவன் எஸ்ஏல கேட்பாங்க என்இபியோட ஃபியூச்சர்ஸ், என்இபியோட என்ஹான்ஸ்மெண்ட், என்இபினால வந்து 2047 விக்சித் பாரத்துக்கு வந்து இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்ன டார்கெட் பண்ணுது, இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம். ஸோ அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியலாக சில ஸ்டேட்ஸில் போயிட்டு இருந்தது. சிபிஎஸ்சியோட 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அண்டர் த நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பீடர் நியூ ரியாக்டர்ஸ் டு பே கீ ரோல் இன் லாங் டேர்ம் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ அந்த என்பிசிஎலோட ஒரு ஆஃபீஸர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டேஜ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கம்ல அந்த கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில். அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ பாருங்க, ஸோ ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி ரியாக்டரோட நெக்ஸ்ட் ஸ்டேஜாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இந்தியாவோடது 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், நேச்சுரல் யுரேனியம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. செகண்ட் ஸ்டேஜ் ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். அந்த செகண்ட் ஸ்டேஜுக்கு தேவையான ஃபியூயல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து வந்து வரும். ஸோ விச் இஸ் புளுட்டோனியம். நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த புளுட்டோனியம்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் வந்து டெப்ளீட்டட் யுரேனியம் ஆட் பண்ணி
ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் ஆர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணுவோம். ஸோ பாருங்க, அந்த புளுட்டோனியம் டிப்ளேட்டட் யுரேனியம் அது ரெண்டு யூஸ் பண்ணி யுரேனியம் 233 அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வருவோம் அதில். ஸோ அதை வந்து நம்ம ரியாக்டர்ஸில் வந்து அதை யூஸ் பண்ணலாம். அது ஏன் ப்ரீட் ரியாக்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா, ஸோ அது வந்து எனர்ஜி கன்சியூம் பண்ணுறதை விட ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜென்ரேட் பண்ணும். அதனால அது ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தேர்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோரியம் 232 ஸோ அப்படியே வந்து யுரேனியம் U23 233 அது கன்வெர்ட் பண்ணிடும். அதுதான் தேர்ட் ஸ்டேஜோட அட்வான்ஸ்டு செக்டர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூலா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல இது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ். நேச்சுரல் யுரேனியம் இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்கு. பட் தோரியமோட ரிசர்வ்ஸ் வந்து ஹியூஜ் ரிசர்வ்ஸ் வந்து கோஸ்டல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா அங்கெல்லாம் வந்து இருக்கு. ஸோ அப்போ இது வந்து இந்த ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணது அப்படிங்கிறது இந்தியாவோட செல்ஃப் சஃபிஷியன்சி நியூக்ளியர் ப்ரொடக்ஷன்ல அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. தேர்டுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளோட தோரியம் ரிசர்வ்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஸோ என்பிசிஎலோட சேர்மன் வந்து சொல்றாரு. ஸோ அந்த நியூக்ளியர் பவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் வச்சு இந்தியாவில் 700 மெகாவாட் கெப்பாசிட்டியில் வந்து நம்ம ஒரு 3 ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறோம். இப்போ கூடங்குளம்ல இருக்கிறது ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி, ரஷ்யன் டெக்னாலஜி. அது 2 பிளான்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தாராப்பூரில் நம்ம இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பாய்லிங் வாட்டர் டெக்னாலஜி வச்சு நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அட் ப்ரெசென்ட் பார்க்குறப்ப நமக்கு இப்போ 8 கிகாவாட் தான் நம்மளோட கரண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியாக நியூக்ளியர் எனர்ஜி இருக்கு. 2030 அது 22 கிகாவாட்டாக மாறும். 2047 நம்ம வச்ச டார்கெட் வந்து நியர்லி வந்து ஒரு 100 கிகாவாட் வந்து வச்சிருக்கிறோம். அதில் 54 கிகாவாட் மட்டுமே நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் மூலமாக நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து சொல்லியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 50 டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர், பிகாஸ் சாந்தி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் நம்மளே கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அந்த சாந்தி ஆக்ட்ல பிரைவேட் செக்டர், ஸ்மால் மாடலர் ரியாக்டர்ஸ், சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய சில ரிலாக்ஸேஷன் அதை பற்றிலாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு அச்சீவ் 100 கிகாவாட் பவர் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த நியூக்ளியர் எனர்ஜி இன் 2047. ஸோ அதுக்கான சில இதுதான் வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிஎல் மேண்டேட்டரியாக வந்து என்னெல்லாம் பண்ணணும்னா டிசைன், இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், கமிஷனிங், மெயின்டெனன்ஸ் பார்க்கறது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அப்கிரேடேஷன், குவாலிட்டி அசூரன்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கானது தான் இந்த என்பிசிஎலோட ஒரு மேண்டேட்டாக நம்ம வந்து வச்சிருக்கிறோம். ஸோ 50-60s இந்தியா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட நம்ம ஏன் வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் போகிறதுக்கு இவ்வளோ டிகேட்ஸ் ஆச்சுன்னா, பிகாஸ் டெக்னாலஜிக்கல் டெனியல் நிறைய கண்ட்ரி நம்மளால சாங்ஷன் போட்டாங்க, இல்லை நமக்கு டெக்னாலஜி கொடுக்கல, ட்ரேட் எம்பார்கோஸ்லாம் இருந்தது. அது ஒரு ரீசனாக வந்து சொல்றாரு. இப்போ இந்தியாவில் ஆப்ரேஷன் இருக்கக்கூடியது டோட்டலாக 24 ரியாக்டர்ஸ், ஒரு ரியாக்டர் மட்டும் ஷட் டவுன் இருக்குது. ஸோ அப்போ 123 அக்ரிமெண்ட் 2008க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சது. ஸோ இந்த 24 ரியாக்டர்ஸ் வச்சு தான் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து கரண்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3 நியூக்ளியர் எனர்ஜி, GS2 இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசி இன் டிப்ளமசியில் பார்க்கலாம். இந்தியா யூஎஸ் சிவிலியன் நியூக்ளியர் அக்ரிமெண்ட், இந்தியா ரஷ்யாக்கானது, இல்லை நியூக்ளியரில் வந்து இருக்கக்கூடிய சில என்பிடின்னு சொல்லக்கூடிய நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, இதெல்லாம் வச்சு பேப்பர் 2ல வந்து மெயின்ஸில் கேட்கலாம். ப்ரிலிம்ஸில் இது டைரக்டாகவே சில ப்ரோட்டோகால்ஸ், நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் வந்து வரும். ஸோ இந்த ஆர்டிக்கல் கவனமாக பார்த்துங்க, என்பிசிஎலோட இடையே எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஒடிசாவில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3D சிப் பேக்கேஜிங் பிளான்ட் வந்து இனாகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து இனாகிரேட் பண்ண போகிறாரு. ஸோ எங்கே வரப்போகுதுன்னா புவனேஸ்வரில் வந்து வரப்போகுது. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது US பேஸ்டு 3D கிளாஸ் சொல்யூஷன் கம்பெனி லிமிடெட், இந்தியாவோட ஒரு சப்சிடரி ஒரு கம்பெனியும் சேர்ந்து இது பண்ணுறாங்க. இதை ஃபண்டிங் பண்ணுறது இன்டெல் குரூப். ஸோ அந்த இன்டெலோட சிஇஓவும் இதில் விர்ச்சுவலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இந்தியன் செமிகண்டக்டர் மிஷனுக்கு கீழே நம்ம இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். 70,000 கிளாஸ் பேனல்ஸ் ஆனுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அசம்பிள் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3D கிளாஸ் செமிகண்டக்டர் டெக்னாலஜி, இட்ஸ் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. கிளாஸ் சப்ஸ்ட்ரேட், எனர்ஜி கன்சம்ஷனை குறைக்கிறது, இன்னும் எஃபிஷியண்டாக பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் லாஸை வந்து குறைக்கிறது, இதை மாதிரிலாம் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D சிப் பேக்கேஜிங் பிளான்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷனில் வந்து இப்போ நம்ம டார்கெட் பண்ணுறோம். குஜராத்தில் வச்சிருக்கிறோம், அஸ்ஸாமில் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து இப்போ பேக்கேஜிங் பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3Dல வந்து ஒடிசாவில் வந்து கொண்டு வந்துருக்கிறோம். இதுவும் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து இதை வந்து பார்த்து வச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்லிமெண்ட்ல வந்து உமன் ரிசர்வேஷன் பில் டியூ டு அந்த டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்னால வந்து அது பாஸ் ஆகாமல் போச்சு. ஸோ அந்த உமன் ரிசர்வேஷன் வந்து எதனால கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பொலிட்டிக்கலி டிஸ்கஸ்ட். பட் இன் எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உமனோட பார்ட்டிசிபேஷன் எக்கனாமியில் இன்க்ரீஸ் ஆகுது. பட் டாப் லெவலில் வந்து சில இடத்துல பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, அதில் 2023 வேர்ல்டு பேங்க் கொடுக்குற டேட்டா வந்து, ஸோ இந்தியா விக்சித் பாரத் அப்படி அச்சீவ் பண்ணணும்னா 8% டார்கெட் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து உமன் எம்பிஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூவன்சிஸில் வந்து நல்லாவே க்ரோத் வந்து நமக்கு அச்சீவ்மெண்ட் வந்து இருந்திருக்குது. ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். அது இந்தியாவில் 2022 33% இருந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 33 to 40%. குளோபல் ஆவரேஜ் பார்க்கும்போது சில கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் 48-49% வந்து இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் எக்கனாமிக்லி நிறைய செக்டார்ஸ்ல உமனோட பார்ட்டிசிபேஷன் நல்லாவே வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆனுவல் சர்வே ஆஃப் அன்இன்கார்பரேட்டட் செக்டார் என்டர்பிரைசஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபீமேல் ஓன்டு ப்ராப்பர்ட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இந்தியாவில் 27% தான் வந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு காமிக்குது. ஸோ அப்போ இன்னும் டாப் லெவலில் உமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து எக்கனாமியில் இல்லை வந்து ஜிஎஸ் பேப்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொசைட்டியில் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி, உமன் இஷ்யூஸில் வந்து நீங்கள் வந்து இது கொண்டு வர முடியும். ஸோ அதனால் அதை பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லோக்கல் பாடிஸில் 33% ரிசர்வேஷன் மேண்டேட்ரியாக சொன்னோம். ஈவன் அப் டு 50% கூட பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிறோம். பட் இந்த பார்லிமெண்ட்ல இப்போ அந்த எம்பி எம்எல்ஏஸ்க்கான பில்லு தான் இப்போ பாஸ் பண்ணாமல் போயிருக்கிறோம். ஸோ அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 131 பில்லு டீலிமிட்டேஷன், அதை வச்சு 33% உமன் ரிசர்வேஷன் அப்ளை ஆகிறது. அந்த பில் வந்து டிஃபீட் ஆயிருந்தது லோக்சபாவில். ஸோ இதுக்கு 1992 நம்ம வந்து 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், பஞ்சாயத் ராஜ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ், ஒரு பெரிய பிரேக் த்ரூ அமெண்ட்மெண்ட். பிஆர்ஐ இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 33% ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் மேண்டேட்ரின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில தான் அதை பற்றி ஆர்டிகல்ஸ் இருந்தது, விச் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். அதை வந்து கவர்மெண்டோட டிஸ்கிரிஷனரி அப்படிங்கிறது வச்சிருந்தோம். ஸோ அந்த ஆக்ட் இப்போ என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி 5 years எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணாதான் ஃபண்டிங்கே கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வரும். ஸோ அது வந்து அந்த ஆக்டோட ஒரு சாலிங் ஃபியூச்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் சில ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பிரசன்ட் லோக்சபாவில் உமனோட ரெப்ரஸன்டேஷன் லெஸ் தென் 14%. அதனால தான் நம்ம 33% வந்து கொண்டு வந்தது. ஸோ அதுக்காக பஞ்சாயத்து ராஜுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போட்ட கமிட்டி வந்து பல்வந்த் ராய் மேக்தா கமிட்டி, தென் அசோக் மேக்தா கமிட்டி, ஜிவிகே ராவ் கமிட்டி, துங்கான் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். இது பேப்பர் 2ல கான்ஸ்டியூஷன் அண்ட் கவர்னன்ஸ்ல நீங்கள் கொண்டு வரலாம். ஈவன் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டோட எம்பவர்மெண்ட்ல எத்திக்ஸ்ல கொண்டு வரலாம். ஈவன் பேப்பர் 3ல கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு நியூஸாக வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் விசிட்டட் ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஒரு போயிருக்காரு. ஸோ சம் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக அதில் வந்து எது ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா எனர்ஜி செக்டார் கோஆபரேஷன் தான் முக்கியமாக வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு எனர்ஜி ஹப்பாக வந்து ஈஸ்டர்ன் ட்ரிங்கோமேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி இந்தியா வந்து ஆயில் ரிஃபைனரி இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்குது, ட்ரிங்கோமேலி ப்ராஜெக்ட். ஸோ அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபண்ட் பண்ண ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு $450 million பேக்கேஜ் சைக்ளோன் ரெக்கவரிக்காக கொடுத்தது. ஸோ எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம், எகைன் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக. இந்த வெஸ்ட் ஏஷியன் வாருக்காக ஃபியூச்சரில் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிங்கோமேலியில் வந்து ஒரு எனர்ஜி ஹப்பாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து இது பண்ணுறதுக்காக எப்படி இதை எனர்ஜி ஹப்பாக மாற்றுறது, செகண்ட் வேர்ல்டு வாரில் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பிரிட்டிஷ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து போயிருக்காரு. வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ மல்டிபிள் என்ட்ரி லைஃப் லாங் விசா, தட் இஸ் ஃபாரின் நேஷனல்ஸாக நீங்கள் இருந்தால் கூட இந்தியன் ஆரிஜினாக இருந்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா உங்களுக்கு கார்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இமிகிரேஷனில் எந்த இஷ்யூ வராமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ள எப்போ வேணால் வந்துட்டு போய்க்கலாம். ஸோ அது இந்தியன் ஆரிஜின் ஸ்ரீலங்கன்ஸ்க்கு 6th ஜென்ரேஷனாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கிறதையும் வைஸ் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் ஓசிஐ அப்ளை பண்ணுறது, ஓசிஐ வந்து வாங்குறது, அது எவ்வளோ ரொம்ப சிம்பிள் ப்ராசஸாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது சிட்டிசன்ஷிப்பில் கான்ஸ்டியூஷனில் வரும். இது வந்து ஐஆரில் GS2ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்ரீலங்கா பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் மெயின்ஸ்லேயே வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ மெயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக நியூஸ் வந்திருந்தா கூட, பட் நியூக்ளியர் ரொம்ப முக்கியமான ஒன்று. சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உமன் ரெப்ரசன்டேஷன், எக்கனாமிக்லி ஒன்று பார்த்தோம், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷனல் வைஸ் வந்து ஒன்று பார்த்துருந்தோம். தென் ட்ரம்ப்போட அந்த டீல் மேக்கிங் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். நியூ எஜுகேஷன் பாலிசி வைஸில் வந்து சிபிஎஸ்சியோட 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக இந்தியா ஸ்ரீலங்காவோட பைலேட்டரல் ரிலேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ நாளைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.